அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிளாஸை கண்டக்ட் பண்ணி எங்களுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விஷால் சார் அவர்களுக்கும் அவங்க ஒய்ஃப் சுமதி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த ஆக்சுவலாக நான் வந்து சென்னையிலேருந்து வரேன். சென்னையிலே அவங்க கிளாஸ் போடுறதா இருக்காங்க. அந்த அளவுக்கு நான் கவனிக்கலை. எங்களுடைய ஃப்ரெண்டு இது சொல்லியிருந்தாங்க, சாந்தம்மா. எப்படி தான் நான் நிறைய யூடியூப்பில் இவருடைய சேனலில் இவருடைய ஸ்பீச் நிறைய நான் கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். என்னதான் இருந்தாலும் ஒரு நாள் நேரில் வரணும் என் தாட் நீங்கள் சொன்ன மாதிரியே, அந்த சுமதி மேம் சொன்ன மாதிரி எனக்கு தாட்டில் இருந்தது. ஆனால் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. அதுக்கு வரணுன்ற எனக்கு இன்டென்ஷன் இருந்தாலும் கொண்டு வரக்கூடிய பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுக்கல. இவங்க மூலயமா சென்னையில் இருக்கிற நான் கோயம்புத்தூர் வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறேன். ஸோ அந்த பிரபஞ்சத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன், இந்த விஷால் சார் இப்போ நேரடியாக என்னை சந்திக்க வச்சதுக்கு. அப்புறம் இந்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஜோதிடம் தெரிஞ்சாலும் இந்த அளவுக்கு ஒரு கிளியர் கட்டாக சொல்லி கொடுத்து ஒன்றுமே தெரியாதவங்களை கூட அழகாக ஷேப் பண்ணி சார் கொண்டு வராரு. இந்த 2 days கிளாஸ்லேயே என்னவோ நாங்கள் வந்து ஒரு டிப்ளமோன்னு சொல்லிட்டு பிஏ படித்த அளவுக்கு ஒரு சப்ஜெக்ட் நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த அப்சர்வ் பண்ணியிருக்கோம் இந்த டைமில். நாங்கள் அதுக்கு விஷால் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் எல்லாருமே ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கீங்க. ஏன்னா அவருடைய கண்டென்ட்டு, அவருடைய சொல்லிக் கொடுக்குற விதமும் புரிஞ்சிக்கிற நம்மளுடைய கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு எடுத்து கொடுக்கறதுனால தான் இந்த ஊரில் வந்து நம்ம தேடி வந்து இப்போ கற்றுக்குறோம் அவர்கிட்ட. அந்த அளவுக்கு அவர்கிட்ட இது வந்து எவ்வளோ ஒரு தெளிவாக நமக்கு புரிஞ்சிக்கிற அளவுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு சார். அதுக்கு ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. அது வாஸ்து சம்மந்தப்பட்டது எனக்கு ஆக்சுவலாக ஒன்றுமே தெரியாது. எனக்கு இங்கே பார்த்து தான் இந்த இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மாதிரி பாரம்பரியம் ஜோதிடத்தில் எல்லாம் படித்தாலும் கர்மாவை எடுக்கும்போது எந்த அளவுக்கு இந்த சப்ஜெக்ட் நம்ம துல்லியமாக எடுக்கிறோம், இந்த கர்மாவால் தான் நம்ம இந்த மாதிரி இருக்கோம். நானே சார் கிளாஸ் எடுக்கும்போது என்னுடைய ஃபேமிலியோடைய ஜாதகத்தை அப்படியே போட்டு வரும்போது இந்த நட்சத்திரம் நம்ம ஏன் இது பிறந்திருக்கோம், இந்த குழந்தைக்கு நான் இந்த ஏன் பேர் வச்சேன். ஆக்சுவலாக எல்லாருமே வந்து ஜாதகம் பார்த்தா குழந்தைக்கு பேர் வைப்பாங்க. நாங்கள் ஜாதகம் பார்த்து குழந்தைக்கு பேர் வச்சாலும் அந்த பேர் குழந்தைக்கு நாங்கள் வைக்கல, சடனாக ஒரு பேர் வச்சுட்டாங்க. ஆனால் அந்த பேர் ஏன் அந்த குழந்தைக்கு அமைஞ்சதுன்றதை சார் சொல்லும்போது எனக்கு புரிஞ்சுது. அந்த கர்மா இங்கே ரிலேட்டட் ஆகிறதுனால தான் என்னுடைய நட்சத்திரத்துக்கும் குழந்தையுடைய நட்சத்திரத்துக்கும் அந்த பேர் கரெக்டாக இதுவாகிடுச்சு. அப்போ தான் நான் யோசித்தேன், நம்ம ஏன் ஜாதகம் பார்த்தாலும் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கல, இந்த கர்மாவால் தான் இப்படி வந்து அது அமையுது அப்படின்ட்டு இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை அதேமாதிரி எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஆள் இந்த குடும்பத்தில் ஏன் வந்து பிறந்திருக்காங்க, இந்த கர்மாவில் தான் வந்து பிறந்திருக்காங்க. ஸோ இந்த மக்கள் இந்த குடும்பத்தில் இப்படியெல்லாம் சேரணும் அப்படின்ற ஒரு விதி இருக்குது. அது வந்து நான் இங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கர்மா ஜோதிடத்தில் நான் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த கிளாஸ். எனக்கு நிறைய கற்றுக்கிட்டோம் இங்கே நாங்கள். அதுக்கப்புறம் எனக்கு சொல்கிறதுக்கு தெரியல. ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். உங்கள் ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் பேசுகிற மாதிரி இல்லை, அது நல்லா அனுபவப்பட்டு பேசுகிற மாதிரி இருந்தது உங்கள் ஸ்பீச்சு. இதை நம்ம கண்டினியூ பண்ணுங்கள். நிறைய கண்டென்ட் நிறைய மக்களுக்கு கொடுங்க. நாங்கள் நிறைய கற்றுக்குறோம் உங்ககிட்ட இருந்துடணும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நான் சாரோட வீடியோவை 5 வருஷத்துக்கு மேலே பார்த்துட்ருக்குறேன் யூடியூப்பில். ஃபஸ்ட்டு என்னோடய பொண்ணுக்கு மேரேஜ் ஆகும்போது இது செட் ஆகுமா ஆகாதா, ஆனாலும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. அதனால் அந்த வீடியோவை பார்த்து முடிஞ்சு போயிடுச்சுன்னா இதிலேருந்து எந்த ஒரு தாட்டுமே உங்களுக்கு வரக்கூடாது. அவங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் மைண்டில் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னோடய இதுக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரு என்ன நட்சத்திரம்னே தெரியாது, அவங்க எப்போ பிறந்தாங்க, என்ன தேதியில் என்ன டைமில் பிறந்தாங்கலாம் தெரியாது. ஆனால் அது இன்றைக்கி கன்ஃபார்மாக இது எனக்கும் அவங்களுக்கும் மேட்ச் ஆனது. அவங்க செவ்வாய்க்கிழமை மூல நட்சத்திரமாக தான் இருக்கும் என்னோடய இதுக்கு அப்படின்னு இத்தனை நாள் வீடியோ பார்த்துட்டே இருந்தேன். டவுட் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் அது இன்றைக்கி கிளியராக சார் போர்டில் நடத்தும்போது தெரிஞ்சது. ஒவ்வொரு விஷயமும் சார் சொல்லும்போது என்னோடய ஹார்ட்டை வந்து டச் பண்ணும். இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறாங்க, இவங்கள எப்போ நான் நேரில் பார்ப்பேன் அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். என்னை சென்னைக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. 2 டைம் சார்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துருக்குறேன். அப்போ சார் சொல்லுவாங்க, முடிஞ்சு போன எந்த ஒரு விஷயத்தையும் மேலே கொண்டு வராதிங்க, இனிமேல் என்ன நடக்கும், இனிமேல் என்ன பண்ணணும், பண்ணுறதை எப்படி சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் முடிவு பண்ணி ஆழமாக கொண்டு போய்க்கோங்க. நடந்து முடிஞ்ச விஷயத்தை பேசி அதை பெருசாக்கி குடும்பத்தில் விரிசலை உண்டு பண்ணாமல் இருக்கிறத ஒன்று சேர்த்து எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஸ்டார்டிங்கிலேருந்தே எனக்கு இப்போ 5 வருஷம் கைடு சார் தான் கொடுத்துட்ருக்குறாங்க. நான் ரொம்ப வீக்காக இருந்தேன். அந்த வீக்கிலேருந்து இப்போ நான் 5 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்னை இது பண்ணி மேலே கொண்டு வந்துகிட்டே இருந்து இப்போ நாங்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறோம். அதுலேருந்து கொஞ்சம் கூட விடுபடணும் அப்படிங்கிற எண்ணமே சுத்தமாக எனக்கு இல்லை. அதே மாதிரி மேடமோட ஆன்மாவின் தேடல், அது வந்து என் ஹார்ட் என்ன டோட்டல் பாடியவே டச் பண்ணிடுச்சு. சார் தான் அதில் பேட்டி எடுத்துக்கிறாங்க மேடமை. ஆன்மாவின் தேடல்னால் உள்ளுக்குள்ளே போய் ஒவ்வொரு அணுவும் எப்படி மூவ் ஆகும். நான் இப்போ பேசும்போது என் ஆன்மா ஃபுல்லும் டச்சில் தான் இருக்குது. அப்போ எவ்வளோ இதாக நம்ம ஆள் மனதை கொண்டு வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டோன்னா
எல்லாமே சரியாக நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நேற்றுக்கு நான் வீட்டுக்கு போனோடனே எங்கள் வீட்டுக்காரர் கேட்ட ஒரே கேள்வி, விஷால் சாரை பார்க்கணுன்னு பார்த்துட்டியா அப்படின்னு. நான் நேரடியாகவே பார்த்துட்டேன், சார்கிட்ட பேசினியா மேடத்திட்ட பேசினியா அப்படின்னாங்க. பேசினேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம், உனக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்டாங்க. அளவில்லா சந்தோஷத்தில் இருக்கிறேன் அப்படின்னு. நான் போன உடனே என் ஃப்ரெண்டும் வந்து கேட்டாங்க, விஷால் சாரை பார்க்கணுன்னு சொன்னீங்களே, போய் பார்த்துட்டிங்களா அப்படின்னு. நைட்டு 11 மணி அவங்க என்கிட்ட வரும்போது 12:30 வரைக்கும் அவங்கள பற்றி சாரை பற்றி தான் கேட்டுகிட்டு இருந்தாங்க. 12:30 வரைக்கும் பேசிவிட்டு நான் 1 மணிக்கு தான் போய் படுத்தேன். என்ன இவ்வளோ சந்தோஷத்துலேயே இருக்கிற நீ, இதை விட சந்தோஷத்தில் இருக்கேன், அதை வெளிப்படுத்த தெரியல அப்படின்னு சொன்னேன். அதனால் இந்த கிளாஸ் வந்தது என்னோடய முழு ஆறாவும் கிளென்சிங் ஆன மாதிரி இருக்குது. தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி. என் வாழ்க்கையில் முதல் குருவே நீங்கள் தான் சார். குருவே துணை. நான் வந்து 15 வருஷமாக ஜோதிடம் பார்த்துட்ருக்குறேங்க. நான் போர்டெல்லாம் போடல. எனக்கு ஏற்கனவே இந்த கொரோனா வந்ததுலேருந்து வீட்டில் தான் பார்த்துட்ருப்பேன். ஆனால் நான் வந்து என்னோடய ஜாதகம் எதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு 2 பசங்க இருந்து அப்புறம் 2 பசங்க பிறந்து 5ஆவதாக நான் பிறந்தேன். அப்போ எனக்கு வந்து இன்ன வரைக்குமே எனக்கு அவள் பிறந்த டைமில் இவள் பிறந்தான்னு சொல்லி தான் எனக்கு ஒரு நட்சத்திரம் இதெல்லாம் குறித்து வச்சுருந்தாங்க. இவர் விஷால் சார் அவரோட எல்லா இதையும் நான் பார்ப்பேன். அப்போ விஷால் சார் சொன்னார், எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் நீங்கள் இந்த கர்ம டிஎன்ஏ முறைப்படி நான் சொல்லக்கூடிய விதிமுறைகள் படி நீங்கள் உங்களையவே, அதாவது அப்பா தொழில், அம்மா தொழில், அதே மாதிரி தன்னுடைய மாமியார் தொழில், இதையெல்லாம் வச்சு நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட ஜாதகத்தை நீங்களே எடுத்துடலான்னு சொன்னப்போ நான் அதுக்காகவே தாங்க வந்தேன். நிஜமாகவே சொல்கிறேன், என்னோடய ஜாதகத்தை நான் கண்டுபிடிச்சிருவேங்கிற நம்பிக்கையில் இருக்கிறேன். அப்படி படிக்க முடியலனால நான் விஷால் சார்கிட்ட என்னோடய ஜாதகத்தை நான் கிளியர் பண்ணிக்குவேன். உண்மையாகவே சொல்கிறேன், ஒவ்வொரு ஜோதிடருமே அந்த காலத்துல எல்லாம் நம்மளுக்கு டைம் எல்லாம் தெரியாமல் இப்போ நம்ம ஜாதக லக்ன புள்ளி இதெல்லாம் வந்து சந்திப்புனால நம்மளுக்கு கடக லக்னமாக இந்த லக்னமானலாம் தெரியாமல் நம்மெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம இந்த டிஎன்ஏ ஜோதிடம் எல்லா ஜோதிடருமே கற்றுட்டு அதன் மூலமாக நம்ம வந்து நம்மகிட்ட வரவங்களோட ஜாதகம் கரெக்டாக இருக்குன்னு எத்தனை ஜோதிடர்கிட்ட பார்த்துட்டு அவர் சொன்னது நடக்கவே இல்லை அப்படின்னெல்லாம் சொல்லும்போது நம்மளுக்கு வருத்தமாக தான் இருக்குது. அவர் எப்போவுமே பாரம்பரிய ஜோதிடத்தை அவர் எதிர்க்கலை. அவங்க மனைவிகிட்டையும் சொல்லிவிட்டு பொருத்தம் வந்துச்சுன்னா அவரும் பார்த்துட்டு மனைவிகிட்டையும் கிளியர் பண்ணிவிட்டு மாமியாரும் பார்த்துட்டு தான் அவர் வந்து ஓகே சொல்லியிருக்கிறாரு. அதனால் அவர் இதுக்கு எதிரானவர் கிடையாது. நாமளும் எல்லா விட வழிமுறைகளையும் பார்க்குறோம். அப்படிங்கிறத விட நான் இன்றைக்கி வந்து இந்த பாரம்பரிய ஜோதிடத்தை விட இந்த டிஎன்ஏ ஜோதிடத்தின் மூலமாக நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற விஷயத்தை கூட அவங்க மனைவி அவங்க உண்மையாகவே அற்புதமாக உரையாற்றினாங்க. நம்மளை சுற்றி ஒரு ஆறாக வேணும். நம்ம மற்றவங்களுக்கு ஜாதகம் பார்க்கும்போது நான் எப்பவுமே ஐயா சார் சொன்ன மாதிரி அவங்க கேட்காத கேள்விக்கு கூட நான் பதில் சொல்வேன். இன்றைக்கி நான் முடிவு பண்ணிட்டேன், நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்களோ அதுக்கு ப்ரெசென்ட் பண்ணால் போதும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இங்கே வந்து நான் நிறைய விஷயத்த நான் உணர்ந்துட்டேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். உங்கள் எல்லாருமே உண்மையாகவே பார்த்துட்டது, உங்கள் கூட இருந்தது எல்லாமே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அவங்க பையன் தெய்வீக குழந்தையாட்ட இருக்கிறான். உண்மையாகவே இறையறல்னால நீங்கள் நல்லா இருக்கணும். ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரோடி மூங்கில் போல் சுற்றஞ்சூழ வாழையடி வாழையாக குழந்தை குட்டிகளோட 16 செல்வங்களோட சகல சௌபாகியங்களோட இங்கே வந்திருந்த எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் மனசு நிறைய வாழ்த்துறேங்க. வாழ்த்துறதுக்கு வயது இல்லைனாலும் அப்படி பெரியவங்க என்னை விட பெரியவங்க இருந்தாலும் மன்னிச்சிருங்க. அவங்களும் வாழ நல்லா இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேங்க. என்னுடைய குலதெய்வத்தையும் என்னுடைய அம்மா அப்பாவையும் வேண்டிட்டு நான் உண்மையாகவே உங்கள் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுறேங்க. நன்றிங்க, வணக்கம். கிளாஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க இவ்வளோ பேர். 2 நாள் நம்ம எடுத்த கிளாஸ், அந்த 2 நாள் ஃபுல்லாக அந்த வகுப்பில் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் கூட எனர்ஜி குறையாமல் எந்த ஒரு இடத்துலையும் என்னப்பா இவ்வளோ நேரம் பேசுகிறாங்களே அப்படின்னு கொஞ்சம் கூட இல்லாமல் அலுப்பு இல்லாமல் நான் சொன்ன ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் சீரியஸாக எடுத்துகிட்டு அனலைஸ் பண்ணி டவுட்டு கேட்குறதுலேருந்து அந்த எனர்ஜியோட கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா கிளாஸு எடுக்கிறத விட அதை உட்காந்து பொறுமையாக கவனிக்கிறது எவ்வளவு கஷ்டப்படுறது எனக்கு தெரியும். அந்த பொறுமை நமக்கே சத்தியமாக கிடையாது. ஆனால் டே 1லேருந்து நேற்றுலேருந்து இன்னி வரைக்கும் ஒவ்வொரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எதையுமே மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு அந்த கண்டினியூட்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க. கிளாஸ் நீங்கள் வந்ததும், நீங்கள் கவனித்ததும், நீங்கள் கேட்ட சந்தேகங்களும் ஒவ்வொரு நிமிஷமும் என்னை உற்சாகப்படுத்திட்டு இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த நம்ம குரூப்பில் இப்போ நீங்கள் எல்லோரும் இருக்கிறீங்க. இந்த மாதிரி நமக்கு ஏற்கனவே பல பேட்சஸ் பல குரூப்பில் இருக்குது. அதில் வந்து எல்லா குரூப்பும் ஆக்டிவாக இருக்கிறது கிடையாது. எப்பயாச்சும் சந்தேகங்கள் கேட்பாங்க. ஆனால் சில குரூப்புங்க இருக்குது. என்ன குரூப்புனா ஜாதகம் போட்டுகிட்டே இருப்பாங்க, சந்தேகம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் முரணாச்சுன்னா கூட இது என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருப்பாங்க. அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸும் ரிப்ளை பண்ணுவாங்க, ஆய்வில் இறங்குவாங்க. எனக்கு என்ன உங்களுக்கு சைடில் ஒரு ரெக்வஸ்ட் அப்படின்னா, வழக்கமாக நீங்கள் பல கிளாஸஸ் நீங்கள் போயிருந்துருக்கலாம், இல்லை பல யூடியூப் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். எத்தனையோ ஜோதிட முறைகள் இப்போவும் இருக்குது.
எல்லாத்தையும் கேட்டுங்க இல்லை, ஆனால் தயவு செஞ்சு ஆய்வில் இறங்குங்க. ஜாதகங்களை தயவு செஞ்சு பார்க்க ஆரம்பிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தெரிஞ்சவங்க அஃபிஷியலாக பார்க்கணுன்றது கூட இல்லை, அன்அஃபிஷியலாக நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். எதுக்காகனா ஆய்வுக்காக ஜாதகங்களை பார்க்க ஆரம்பிங்க. டிஎன்ஏ நாலேஜை அப்ளை பண்ண ஆரம்பிங்க. எந்த அளவுக்கு துல்லியமாக இருக்குது, எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது, எதில் முரணாக இருக்குது, எதில் சந்தேகமாக இருக்குது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நாலேஜ் வளரும், அவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வளரும். நம்ம தலைமுறையோட இது நிற்கக்கூடாது. உங்ககிட்ட வந்த இந்த நாலேஜ் உங்கள் மூலியமாக மற்றவங்களுக்கும் பரவணும் அப்படின்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள். நன்றி.